This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பென்ஸ் மீடியா ACS அருண்குமார் வழங்கும் சுந்தர் சி இயக்கத்தில் அரண்மனை 4 வெற்றி நடை போடுகிறது. மஹிமா நம்பியார் மேமை வந்துட்டு நாங்கள் முன்னாடி அப்படி பார்த்ததே இல்லை. ஓகே, இவங்க கரெக்டாக இருப்பாங்க, இவங்கள்ட்ட நம்ம இந்த மாதிரியான ஒர்க்ஸை வாங்கிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுறது எப்படி? ஆக்சுவலாக மஹிமா வந்து ஆக்சுவலாக அந்த இதில் என்னோட சாய்ஸே இருக்கல. அதில் என்னோட சாய்ஸ் வந்து தானியம். இப்போ உங்களோட ஃபில்மோகிராஃபி எடுத்து பார்க்கும்போது உங்களை சுற்றி நடக்கும், இல்லைனா நீங்கள் ஹீரோவோட ட்ராவல் ஆகிட்டே இருப்பீங்க. நீங்கள் தேடி தேடி செலக்ட் பண்ணி அதெல்லாம் பண்ணுறீங்களா, இல்லை உங்களை தேடி தான் அந்த மாதிரி தான் வருதா? நீங்கள் நல்லதா கேட்குறீங்களா கெட்டதா? அது ரொம்ப பாசிட்டிவ் சைடாக தான் கேட்குறேன். ஆக்சுவலி எனக்கு வருது, நான் செலக்ட் பண்ணுறது தான். பட் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது சார், வீரம்னா பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறது தான் உங்கள் வீட்டில் சொல்லி கொடுத்துருக்காங்களா? வீரம்னா என்ன தெரியுமா அப்படின்ற மாதிரியான ஒரு டைலாக் டக்குன்னு எல்லாருமே இது கமல் சார் பேசினதுக்கு அகைன்ஸ்டான ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து வைக்கிறாங்க. இல்லை, இது அவர் அகைன்ஸ்டான ஸ்டாண்டர்ட் இல்லை. என்னன்னு நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல உங்கள் வாய்ஸே உங்களுக்கு மைனஸ் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல யோசிச்சிருக்கீங்களா? இல்லை ராகுல், ஐ திங்க் இனிஷியலி ஸ்கூல் காலேஜில் ஃபர்ஸ்ட் வாய்ஸ் கிராக் ஆனதுக்கப்புறம் மேபி இருந்திருக்கலாம். ஒரு இடத்துல வந்துட்டு கேட்டிருப்பாங்க லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ்னு கேட்டு நோ மேரேஜ் அப்படின்னு. ரொம்ப அடிபட்டிருக்கீங்களா? எதனால அப்படி சொன்னீங்க? இல்லை, அது ஏன் அப்படி? எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். கிட்டத்தட்ட ஒவ்வொரு படங்களுக்குமே கேப்ஸ் சார். ஏன் அந்த கேப் அப்படின்னு சொல்லி நான் கேட்க விரும்பல. அந்த கேப்ஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அடுத்த கதையை பற்றி யோசிச்சுட்டு இருப்பேன். வெறும் அந்த வேலை இல்லை, வேறு ஏதாவது அதில் டேக் ஆஃப் ஆகிருக்கா? வேறு ஏதாவது படங்கள் அந்த மாதிரி எதுவும்? இல்லை இந்த நீங்கள் பார்த்தது தான். பட் ஒரு நேரத்தில் ஒரு ஐடியா தான் க்ரோ ஆகலாம். இல்லை, அது என் கண்ட்ரோலில் இல்லை. அது ஒரு நேரத்தில் மௌனுக்கு டைமில் ஒன்று வந்தது, மகாமணி டைமில் ஒன்று வந்து சப்ராடக்ட்ஸ் மாதிரி வந்தது. இதில் வந்து அது பேரில் ஒரு 4-5 ஐடியா வந்து அது க்ரோ ஆகிட்டே போகுது. ஸோ அது ஒன்று இது பண்ணியிருக்கோம் ரசவாதி, மிச்சம் அதை அடுத்து ஒவ்வொன்றா எடுத்து வைப்போம். ஓகே, ஒவ்வொரு படங்களுமே அந்த கேரக்டரைசேஷன் இருக்குல்ல சார், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யாரும் பார்க்காத விதமாக உங்கள் படங்களில் எனக்கு தோணுது. ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்னா அந்த ஒரு ஜாலி அந்த மாதிரியான விஷயங்கள் காட்டும்போது மௌனகுருவில் அது வேறு விதமாக இருந்தது. மகாமுனியிலையுமே அந்த 2 ஆர்யா கேரக்டர்ஸுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக. இதுலேயுமே ஒரு சித்தா டாக்டர் பழனி அந்த திண்டுக்கல் பேக்ரவுண்டில் இருக்க. ஏன் இப்படி இந்த வித்தியாசம், இந்த கேரக்டரைசேஷன்லாம் எங்கேருந்து பிடிக்கிறீங்க நீங்கள்? அது உங்களுக்கு வித்தியாசமாக தெரியுது. நான் அதை இயல்பான ஒரு கதாபாத்திரமாக தான் எழுதுறேன்னா உங்களுக்கு வந்து அது வித்தியாசம். அவங்களெல்லாம் ஹீரோவாக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அவங்களெல்லாம் அந்த லீட் கேரக்டர்ஸாக காட்டணுங்கிறது அது எனக்கு வித்தியாசமாக தெரியுது. அதுக்காக எல்லாருமே ஹீரோஸ் தான். கதாபாத்திரம்னு முதல்ல எல்லா டைப் மனுஷங்களுமே அவங்களோட பக்கத்தை சொன்னீங்கன்னா அவங்க தான் ஹீரோ. நீங்கள் சாரோட படத்தில் அவர் சீன்ஸ்லாம் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவார், அவரோட ஒர்க்கிங் ஸ்டைல் எப்படி இருக்கும், அதுக்கு நீங்கள் எதுவும் அடாப்ட் ஆகிக்கிட்டீங்களா எக்ஸ்ட்ரா? இட் வாஸ் அ டோட்டலி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டுகெதர். இவர் சார் எப்படின்னா வந்து அன்னைக்கு காத்தால வந்து ஹீல் எக்ஸ்பிளைன் எவ்ரி திங் இன் டீட்டெயில். உங்களுக்கு டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணுவார். சீன் நடக்கும் போதும் வாட் எவர் டவுட்ஸ் யூ ஹேவ் வில் கிளாரிஃபை. ஸோ ஐ திங்க் தட் வில் ஹெல்ப் அ லாட் ஃபார் அன் ஆக்டர் டு டூ வாட் எவர் லைக் ஹேஸ் டு பி டன். ஓகே, இல்லை சாரோட அந்த விமன் கேரக்டர்ஸ்லாம் வந்துட்டு எல்லா படங்கள்லையுமே அவ்வளோ அழகாக எழுதியிருப்பார். ஸோ உங்களுக்கு வந்துட்டு அது ஏதாவது ஒரு விஷயத்தில் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது புரியாமல் அந்த மாதிரியெல்லாம் இருக்குமா? அந்தளவுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக அவரோட ரைட்டிங்ஸ் இருக்குமா? அந்த மாதிரி விஷயத்தில் கேட்குறேன். நான் மோஸ்ட்டாக எங்களோட கான்வர்சேஷன்ஸ் லைக் பேசுறது தான் இருந்தது. ரைட்டிங் இது வந்து நான் ரொம்ப பார்க்கல, லைக் ஆன் த செட் தான் பார்த்தேன். ஸோ அதுதான் நான் சொன்னேன்ல, என்ன டவுட்டாக இருந்தாலுமே நான் ரொம்ப டவுட்ஸ் கேட்பேன் ஜென்ரலாகவே. ஸோ அதை ரொம்ப பொறுமையாக பாவம் ஆன்சர் பண்ணுவார் எல்லாத்தையுமே. ஓகே, ஸோ ஐ திங்க் ஐ வாஸ் வெரி ஹாப்பி வித் தட். ஓகே சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட அந்த ஃபிலிம் அந்த செலக்ட் பண்ணுற அந்த செலெக்ஷனுக்கு நான் மிகப்பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஏன்னா டக்குன்னு ஒரு ஃபேம் கிடச்சதுக்கப்புறம் டக்குன்னு ஒரு சாக்லேட் பயோ இல்லை தொடர்ந்து 5-6 படம் ஒரு கமர்ஷியல் மூவிஸ் பண்ணாமல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்தகாரமாக இருக்கட்டும், இப்போது ரீசெண்டாக அநீதியாக இருக்கட்டும், போர், அந்த மாதிரி நிறைய படங்கள். ஏன் இவ்வளோ செலக்டிவாக இருக்கீங்க? இல்லை ராகுல், நான் செலக்டிவாக இல்லை. ஐ திங்க் இவங்க எல்லாமே நான் எல்லாருமே இது வரைக்கும் ஒர்க் பண்ண டிரெக்டர்ஸ் அண்ட் பைப்லைனில் இருக்கிற டிரெக்டர்ஸ் இது எல்லா இன்டர்வியூவும் சொல்லியிருக்கேன். இந்த டிரெக்டரோடலாம் ஒர்க் பண்ண ஆசை. ஸோ அவங்களே கூடும்போது ஒரு கேரக்டர் ஆஃபர் பண்ணும்போது ஓகே சொல்கிறது தான். ஸோ இதில் எனக்கு எந்த கிரெடிட்டும் இல்லை. ஐ திங்க் த டைரக்டர்ஸ் தான் அவங்க கூப்பிடுறாங்க அண்ட் அந்த ரோல் ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் சாந்தகுமார் சாரோட ஒர்க் பண்ணிருந்தது. ஸோ சாந்த சாரோட படம் பண்ணிட்டேன். வசந்த பாலன் சாரோட ஒர்க் பண்ணிருந்து அவர் கூப்பிட்டாரு, அவரோட படம் பண்ணிட்டேன். பிஜோய் நம்பியரோட ஒர்க் பண்ணிருந்து
அவரோட ஒர்க் பண்ணிட்டேன். ஹலிதாவோட ரொம்ப நாள் ஆசை ஒர்க் பண்ணணுன்னு அவங்களும் கூப்பிட்டாங்க. ஸோ ஐ திங்க் அவங்களுக்கு தான் கிரெடிட் போய் சேரணும். நான் சும்மா சரி ஓகே அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க, ஸோ வை நாட், நோ சொல்ல மாட்டேன். ஓகே, பட் தேங்க்யூ ராகுல். ஓகே. இதுக்கு நடுவில் நிறைய படங்கள் வந்திருக்கலாம், மேபி ரிஜெக்ட் பண்ணியிருக்கீங்களா நிறைய படங்கள் அந்த மாதிரி? ரிஜெக்ட், ஆமாம், சில ஸ்கிரிப்ட்ஸ் ஐவ் செட் நோ கண்டிப்பாக. ஏன்னா அது எனக்கு பர்சனலாக ஐ திங்க் என்னோட கட், என்னோட இன்ஸ்டிங்க்ட் வந்து அது பேஸ் பண்ணி ஆமாம் நோ சொல்லியிருக்கேன். நிறைய நெகட்டிவ் ரோல்ஸ்க்கு நோ சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி எஸ் அஃப்கோர்ஸ் நோ சொல்லியிருக்கேன். ஓகே, இப்படி தான் ப்ரொஜெக்ட் ஆகணும், ஒரு லீட் ஆக்டராக, ஒரு ஹீரோவாக நம்மள ஆடியன்ஸ் இப்படி தான் ஏற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜியோ ஏதாவது ஐடியாலஜி அந்த மாதிரி எதுவும் இருக்கா? ஸ்ட்ராட்டஜி ஐடியாலஜி எல்லாம் எதுவும் இல்லை. நல்ல டிரெக்டர்ஸ், நல்ல டெக்னீஷியன்ஸ், நல்ல ப்ரொடியூசர்ஸ் இவங்களோடலாம் ஒர்க் பண்ணும், அவ்வளோதான். வேறு பெருசாக எந்த ஸ்ட்ராட்டஜி 100% எல்லா படத்தில் எஃபர்ட் இருக்கணும், அது மட்டும்தான் நான் பார்க்குறேன். ஓகே சார், பொதுவாகவே வந்துட்டு சினிமாவில் வந்து விமன் கேரக்டர்ஸ்க்கு வந்துட்டு ரைட்டிங் பெருசாக ரொம்ப சில டேரக்டர்ஸ் தான் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எழுதியிருப்பாங்க. பட் உங்களோட எல்லா படங்கள்லையுமே உமா ரியாஸ் மேமோட அந்த கேரக்டரைசேஷனாக இருக்கட்டும், மகிமா நம்பியார் அண்ட் இந்துஜா கேரக்டரைசேஷனாக இருக்கட்டும், இந்த படங்களில் இவங்களோட கேரக்டரைசேஷன் எப்படி எதிர்பார்க்கலாம் நாங்கள்? இப்போ வந்து என்னென்னா, இப்போ 2 பேர், இப்போ தானியாவோட ரோல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன் படித்து ஒரு மெச்சூர்டாக இருக்கிற ஒரு பொண்ணு. ஸோ அவளோட போல் அவருக்கான எமோஷன்ஸு, சந்தோஷம் எல்லாமே இருக்கும். பட் அந்த ஒரு நியூட்ரல் பாயிண்ட் ஒன்று இருக்குல்ல. இப்போது அவள் வந்து ஒரு பேபியாக வெளிப்படுறாளா, அடல்ட்டாக வெளிப்படுறாளா, மெச்சூர்டாக வெளிப்படுறாளாங்கிறதுலாம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். சிலர் வந்து ஒரு ரொம்ப பேபி உள்ள அந்த குழந்தை இருந்துச்சு அப்படின்னா அது எக்ஸ்ப்ரெஷன்லேயே அந்த குழந்தை இருக்கும். பட் தானியாவோட இது அந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஷனில் வந்து அந்த குழந்தையே இருக்காது. புரியுதில்ல? அஃப்கோர்ஸ் மான்டேஜஸில் வந்து சில இடத்துல மட்டும் அப்படி வெளிப்பட வச்சிருக்கும், அதை மட்டும் கேப்சர் பண்ணுறேன். மற்றபடி அந்த கேரக்டர்ஸ் வந்து அதுக்குள்ளே தான் இருக்கும். அதே மாதிரி அந்த இன்னொரு கேரக்டர், அந்த சந்திரான்னு ஒரு ரோல் பண்ணியிருக்கிறாங்க, ரேஷ்மா. அது பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து அந்த ஒரு காலேஜ் போய் இருக்கிற பொண்ணு, ஒரு ஹைப்பரான ஒரு பொண்ணு அப்படின்னு. ஸோ அந்த கேரக்டருக்கான டிமாண்ட், அதுக்கான ஆக்டர்ஸ், ஸோ அவங்களுக்கான இன்புட் கொடுத்துட்டு நல்லா பண்ணிடுறாங்க. ஓகே, இப்போது இந்த ஆக்டர்ஸ், இப்போ மகிமா நம்பியார் மேமை வந்துட்டு நாங்கள் முன்னாடி அப்படி பார்த்ததே இல்லை. நீங்கள் எதை வச்சு ஓகே இவங்க கரெக்டாக இருப்பாங்க, இவங்கள்ட்ட நம்ம இந்த மாதிரியான ஒர்க்ஸை வாங்கிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரெஸ் பண்ணுறது எப்படி? இப்போ இன்ஃபேக்ட் தானியா மேம்கிட்ட இருந்து இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எப்படி நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக மகிமா வந்து ஆக்சுவலாக அந்த இதில் என்னோடய சாய்ஸாக இருக்குல்ல, அதில் என்னோடய சாய்ஸ் வந்து தானியா. நான் என்னோடய ஆக்டர்ஸ் எல்லாமே இப்போ நான் இங்கே உட்காந்து எழுதுகிறேன், நான் சென்னையில் எல்லாம் என் பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஃபோன் பண்ணால் இங்கே இருக்கிறாங்க பக்கத்தில், நியர்பை வந்து என்னோடய ஆக்டர்ஸ் இருக்கு நினைப்பேன். ஸோ அதில் தானியா என்னோடய சாய்ஸ் அது. அப்புறம் ப்ரொடக்ஷனில் இருந்து தான் எனக்கு மகிமா சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அப்புறம் நான் அவங்க மூவி பார்க்கல, நான் அதுக்கப்புறம் ஒரு மூவி பார்க்குறேன் நான். ஸோ பார்த்துட்டு நான் ப்ரொடியூசர்கிட்ட சொன்னது என்னென்னா, ஒரு நேருக்கு நேர் சூர்யாவை வந்து நந்தா சூர்யா மாதிரி நான் மாற்ற வேண்டியிருக்கும் இந்த பொண்ணை அப்படின்னு சொல்லி நான் பண்ணிட்டேன். ஏன்னா அது மகிமா பார்த்திங்கன்னா ஒரு பேபி ஃபேஸ், அந்த குழந்தை இன்னும் இருக்கிற ஒரு நிஜத்துலேயுமே. ஸோ அது வந்து ஒரு டஃப் லுக்கிங் ஃபீமேல். ஆனால் அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப நல்லா பண்ண முடியாது. மேக் ஒரு சப்போர்ட் பண்ணுது, இந்த காஸ்டியூம்ஸு ப்ளஸ் அவங்கள அந்த கேரக்டருக்குள்ளே சொல்லி புஷ் பண்ண முடியுது இல்லை, அது பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க. நல்லா அது. ஓகே சார், நான் பக்கத்து ஸ்ட்ரீட் சார் சொல்கிறேன், நான் பக்கத்து ஸ்ட்ரீட்டில் தான் சார். எப்போ நான் கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நானும் இந்த வருஷமே இல்லை, நாங்கள்லாம் அடுத்த ஸ்ட்ரீட் தான், ஒரே ஏரியா. சார், நான் ரீசெண்டாக கூட அவங்கள இன்டர்வியூ எடுத்திருக்கும் போது அவங்களோட ஃபேவரட் ரோல் என்ன அப்படின்னு கேட்டும்போது அவங்க மகாமுனி ரோலில் தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அந்த கேள்வி கேட்கணும்னு நினச்சேன். இது எவ்வளோ பெரிய காஸ்ட்லி மிஸ்ஸாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதை நினச்சி எதாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா நீங்கள் அந்த படம் பார்க்கும்போது? எனக்கு அது இந்த இது பண்ணும்போது தான் இவரே சொன்னார். ஸோ எனக்கு அது தெரியாது. ஸோ when he told இருந்துச்சு, பட் இது கிடச்சிருக்குல்ல, there's a reason for everything. என்னன்னா அது இப்போ இதில் தானியாவை கம்ப்ளீட்டாக வேறு. ஸோ அதில் வந்து இல்லை, கம்ப்ளீட்டாக ஒரு ஆங்கரை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னும் போது இல்லை. ஸோ இவங்களை இதை வச்சு ரொம்ப நல்லா பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் இயல்பாகவே. ஏன்னா தானியாவோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே இல்லை, ஒரு ஆங்கரை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணால் அந்த ஷார்ப்பாக ஒன்று வரும். மேபி இன்னொரு ரோல் எனக்கு தான் திரும்ப பண்ணி வச்சு காமிக்கிறேன். சார், உங்களோட அந்த கேரக்டரைசேஷன், அந்த ரைட்டிங் இருக்குல்ல சார், பார்க்கும்போது எல்லா படங்கள்லையுமே அந்த ஹீரோயின்ட்டு நிறைய எக்ஸ்ப்ரெசிவான விஷயங்கள்லாம் பார்க்க முடியுது. பட் அந்த ஹீரோஸ் அருள்நிதி சாராக இருக்கட்டும், ஆர்யா சாராக இருக்கட்டும், ஒரு ஸ்டபனான ஒரு ஃபேஸ், ஒரு ராக் ஃபேஸாக இருக்க மாதிரியான விஷயங்களாவே இருக்கு. உங்களுக்கு அப்படிதான் பிடிச்சிருக்கா? அந்த ஹீரோஸ் அப்படிதான் காட்டணும் அப்படின்ற மாதிரி நினைப்பீங்களா? இப்போ இன்ஃபேக்ட் இதுலேயுமே அப்படிதான், சிரிக்க கூட மாட்டாங்களே. அப்படிலாம் இல்லை. இப்போது ஏன்னா இப்போ மகாவும் முனியும் வச்சுட்டு நீங்கள் இது பண்ண முடியாது. இப்போ மௌனகுரு பார்த்தீங்கன்னா அதில் அவனுக்கு கொஞ்சம் எல்லாமே இருக்கும். அவன் கைண்ட் ஆஃப் இன்ட்ரோவர்ட்னு சொல்லியிருப்பேன், அவனுக்கு எல்லாமே இருக்கும். மகாவும் முனியும் அது ரொம்ப ஒரு
பெயின் கேரி பண்ணுற கேரக்டர்ஸ். இது அஃப்கோர்ஸ் அந்த அளவுக்குலாம் ஹெவி இல்லை. அது ஏன்னா அது கம்ப்ளீட்டாக அது வேறு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேரியேஷன்ஸ் இருக்கும் டாஸ்க்கு. ஸோ அதில் கேரக்டர்ஸ் சீரியஸில் அது மகாமுனி வச்சு மட்டும் நீங்கள் பண்ணுறீங்க, அது அது வேறு. அது ரொம்ப பெயின் அது. ஓகே ப்ரோ, நீங்கள் இப்போ கமர்ஷியல் லோகேஷ் ப்ரோட ஒர்க் பண்ணிட்டு வரும்போது அந்த ஒரு கமர்ஷியலான அந்த ஃபைட் சீன்ஸ் இதெல்லாம் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க அந்த ஒர்க்கிங் ஸ்டைலில். இப்போ இதில் ட்ரெய்லரில் பார்க்கும்போது ஒரு ஃபைட் சீன்லாம் நாங்கள் பார்த்தோம், ரொம்ப லைவ்லியாக அந்த விஷயங்கள் இருக்குல்ல, அதுக்கு எப்படி நீங்கள் அடாப்ட் ஆகிட்டீங்க? அதில் எதுவும் டிஃப்ரென்சஸ்லாம் இருக்குமா? இல்லை, எனக்கு ஸ்டாண்ட் ரொம்ப பிடிக்கும். ஸ்டாண்ட் ரொம்ப பிடிக்கும். பட் மாஸ்டர்ஸ் இந்த சார் கிளியராக தெரிஞ்சது அவர் என்ன தேவைப்படுதோ அவருக்கு அந்த சீக்வன்ஸில் அதுதான் பண்ண சொன்னார். ஸோ ரிஹர்சல் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அதை பண்ணோம். பட் ஸ்டன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லைக் டூயிங் ஸ்டன்ஸ். ஸோ அது ஈஸியாக வருது அந்த டாஸ்க்கு. அது பிடிக்கும்னா ரொம்ப ஈஸியாக வருது ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே. விரல்லாம் ஃப்ராக்சர் ஆனால் கூட சொல்கிறது இல்லை அந்த மாதிரிலாம். மேம், இப்போ உங்களோட ஃபில்மோகிராஃபி எடுத்து பார்க்கும்போது பொதுவாகவே எல்லா படங்களுமே ட்ரிகர் ஆகட்டும், மாயவனாக இருக்கட்டும், எல்லா படங்களுமே உங்களை சுற்றி நடக்கும், இல்லைனா நீங்கள் ஹீரோவோட ட்ராவல் ஆகிட்டே இருப்பீங்க. இந்த மாதிரியான ஒரு கதைக்களமாக தான் இருக்குது. நீங்கள் தேடி தேடி செலக்ட் பண்ணி அதெல்லாம் பண்ணுறீங்களா, இல்லை உங்களை தேடி தான் அந்த மாதிரி தான் வருதா ஸ்கிரிப்ட்ஸ்? இது நீங்கள் நல்லதா கேட்குறீங்களா கெட்டதா கேட்குறீங்களா? அது ரொம்ப பாசிட்டிவ் சைடாக தான் கேட்குறேன். ஓகே, ஆக்சுவலி எனக்கு வரது நான் செலக்ட் பண்ணுறது தான். பட் ஐ லைக் டு பி வெர்சடைல். எனக்கு வந்தால் 1.5 மணி நேரம் வரணும் கிடையாது, வந்தால் 1/2 மணி நேரம் வரணும் கிடையாது. எனக்கு பிடிச்சிருக்கா, வில் இட் கிரியேட் அன் இம்பேக்ட், அவ்வளோதான். அட் த எண்ட் ஆஃப் தி டே ஐ அம் an actor. ஸோ ஒரு ஹீரோயினா எவ்வளோ என்னால் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியுமோ ஐ வில் டெஃபினெட்லி டூ. ஓகே, இப்போ இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது சார் ஒரு டைலாக் கடைசியில், வீரம்னா பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறதுன்னு தான் உங்கள் வீட்டில் சொல்லி கொடுத்துருக்காங்களா, வீரம்னா என்ன தெரியுமா அப்படின்ற மாதிரியான ஒரு டைலாக் டக்குன்னு எல்லாருமே இது கமல் சார் பேசுனதுக்கு அகைன்ஸ்டான ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து வைக்கிறாங்க. தென் நீங்கள் அது மூலியமாக என்ன சொல்ல வரீங்க? இல்லை, இது அவருக்கு அகைன்ஸ்டான ஸ்டாண்டர்ட் இல்லை. என்னன்னு நீங்கள் ஒரு கதாபாத்திரம் வந்து இவரை பார்த்து ஒன்று சொல்லும், அதுக்கு இவருடைய கவுண்டர் டைலாக். இதை நீங்கள் அஃப்கோர்ஸ் அது பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் இன்னும் கேட்டிங்கன்னா இன்னும் வில் கெட் கிளியர். ஓகே, நீங்கள் அந்த டைலாக் பேசும்போது ஏதாவது தயக்கப்பட்டீங்களா? இது கமல் சார் பேசுனது இல்லை, இந்த டைலாக் ரொம்ப ஐகானிக்கான ஒரு டைலாக் ஆச்சு. அஃப்கோர்ஸ் பட் இல்லை பிகாஸ் சாந்தா சார் சொன்னார் இதுதான் டயலாக். ஸோ அவ்வளோதான் சொல்லிக்க வேண்டியது. ஆமாம். பட் டக்குன்னு அந்த கமெண்ட் செக்ஷன்லாம் போய் பார்க்கும்போது நிறைய பேர் அந்த இது இருந்தது. ஸோ இல்லை, கிளாரிஃபை ஃபர்ஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் ஐ திங்க் அந்த டயலாக் ட்ரெய்லர் பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் அதை தான் சொன்னாங்க. பட் இல்லை, அப்படி இல்லை. இன்ஃபேக்ட் அது ஒரே ஒரு டேக்கில் முடிச்ச ஷார்ட். அது டயலாக் சொன்னார், ஓகே அப்படியே டெலிவரி பண்ணிட்டு அப்படியே. அதர் தன் தீஸ் ஆக்டர்ஸ் எனக்கு வந்து ரொம்ப கேட்சியாக தெரிஞ்சது சுஜித் சங்கர். அவர் எப்படி இதில் காஸ்ட் பண்ணீங்க? தென் அவரோட ஒர்க்கிங் ஸ்டைல் எப்படி இருக்கும்? சுஜித் வந்து என்னென்னா, சுஜித் ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனாக இருக்குல்ல. ஆக்சுவலாக இதுக்கு யார் சார் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக இருந்தது? எது? சுஜித் சங்கர் கேரக்டருக்கு. சுஜித்துக்கு அதுதான் சொல்லலை. அது ஆக்சுவலாக எல்லாருக்குமே அந்த கேரக்டர் பண்ண இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க. வேறு ரீசன்ஸ்னால நடிக்க முடியாமல் போயிடுச்சு அவங்களால. டேட்ஸு அது ஒரு இது. தென் எனக்கு சுஜித் வந்து எனக்கு அந்த மகேசன்ட்ட பிரதிகாரம்ல பார்த்துருக்கேன். தென் நேர்கொண்ட பார்வையில் வந்து ஒரு சின்ன கேரக்டர் தான் இருக்கும். அந்த ஒரு வேன் உள்ள உட்காந்து ஒரு சின்ன எக்ஸ்பிரஷன் இருக்கும். ஸோ எனக்கு அந்த ஃபேஸஸ் எல்லாமே மட்டும் எனக்கு நேம்ஸ் தெரியாது, எதுவுமே தெரியாது, ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து தேடி நேமே அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்கிறேன், நேம் என்ன சுஜித் அப்படின்னு சொல்லி. ஸோ தேடும் பொழுது தான் பார்த்திங்கன்னா அவர் தியேட்டர் ஆர்டிஸ்ட், அவர் நேஷ்னல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமா. ஸோ அவர்கிட்ட நான் இந்த கேரக்டரை பற்றி சொல்கிறேன், அவருக்கு பிடிச்சி வச்சு பண்ணுறேன் அப்படின்னாரு. நல்லா பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஓகே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பார்க்கும்போது அவரோட எக்ஸ்பிரஷனாக இருக்கட்டும், நிறைய இடத்துல கேப்சர் பண்ணது. தென் 3 படங்கள்லையுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறது தமன் சார். ஏன் சார் தமன் சாரோட இவ்வளோ ட்ராவல் பண்ணி, என்ன பாண்ட் அப்படி உங்களுக்குள்ள? ஃபஸ்ட் ஃபிலிமில் வந்து என்ன, ஃபஸ்ட் ஃபிலிமில் வந்து ஸ்ட்ரைட் தமன்ங்கிறது இல்லை. இப்போது ஏன்னா அது நிறைய இருக்கும் பட்ஜெட்டு. ஸோ இந்த ஒரு நம்ம கேட்குற ஒரு மியூசிஷியன்ஸுங்கெல்லாம் வந்து ஃபஸ்ட் இல்லை. ஏன்னா அப்போ வந்து ஃபஸ்ட் ஃபிலிம்லலாம் தெரியாது. நம்ம ஹன்ஸ்பர்க் கிடப்பாரான்லாம் கேட்போம், இல்லைப்பா அது பட்ஜெட்லாம் இல்லைன்னு அதுக்கப்புறம் சொல்லுவாங்க. ஸோ அப்படி வரும்பொழுதுல எனக்கு அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் எனக்கு வேணும் அப்படின்னும் போது எனக்கு அப்போ வந்து தமன் வேணும். அப்போ சாலிகிராமில் வந்து கிரிக்கெட் ஆடிட்டு இருப்பார் அவர் அந்த டைம். அந்த ஈரம் ஒரு படம் வந்திருந்தது. ஸோ அப்போ வந்து தமன் மீட் பண்ணி மோனோகுரு பற்றி பேசுகிறேன். எனக்கு என்னென்னா அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் நம்புறது இல்லை, அந்த கதைக்கான இது என்ன வேணுங்கிறத வந்து ஒரு R&D போயிடும். இப்போ சினிமாட்டோகிராஃபியோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுமே, இப்போ தன்யா கேரக்டர்னா இது என்ன மாதிரி காஸ்டியூம்ஸ் இருக்கும், இப்போ அர்ஜுனோடைய கேரக்டர் சதான்னா அவன் என்ன மாதிரி காஸ்டியூம்ஸ் இருக்கும், அது ஒவ்வொன்றுமே இருக்கும்ல. ஸோ அது மாதிரி மியூசிக்கில் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும், என்ன ஜேர்னலில் இருக்கும்ன்ற வரைக்கும் R&D பண்ணிட்டு போயிட்டு ஒர்க் பண்ணுவோம். ஸோ அது மௌனகுரு முடிஞ்ச உடனே அகைன் மகாமுனி. ஏன்னா மகாமுனியுமே பார்த்திங்கன்னா நிறைய அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கான இது எனக்கு சாங்ஸ் வந்து அந்த நிறையா சாங்ஸ், ஏன்னா சாங்ஸ் எனக்கு வைக்கக்கூடாது, எல்லா மூவிலுமே சாங்ஸ் இருக்கும்.
அது அந்த கதையை மூவ் பண்ணுறதுக்கு அந்த சாங் தேவைப்படுதுன்னு வர இடத்துல மட்டும் யூஸ் பண்ணியிருந்திருப்பேன். அந்த கதையை ஸ்டாப் பண்ணிவிட்டு சாங் வைக்கிறது மட்டும் எனக்கு வர மாட்டேங்குது. அது மட்டும் அவாய்ட் பண்ணுறது பர்பஸ்ஃபுல்லாகவே. மற்றபடி கதையோட ஃப்ளோவை கெடுக்காமல் ஒரு சாங் உள்ளே வருது அப்படின்னா அதை அட்மிட் பண்ணுறேன் நான். ஸோ தென் இப்போ ரசவாதின்னும் போது இது நானே பண்ணுறேன் அப்படின்ற உடனே ஏற்கனவே 2 மூவி ஒர்க் பண்ணி தெரிஞ்சவர். சரி ஒர்க் பண்ணலாம் என்ன ரசவாதி. ஓகே சார், வேறு ஏதாவது ஜானர் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இப்போ இது பாருங்கள், இதுவுமே வேறு மாதிரி இருக்கும். பட் வேறு ஜானர் அஃப்கோர்ஸ் எனக்கு காமெடி பண்ணணும்னு ஆசை. பட் காமெடின்னும் போது இல்லை, இப்போ வழக்கமாக நான் என்னுடைய மூவிஸில் எல்லாமே ஒரு கேரக்டர்ஸை எடுத்து ஒரு அன்யூஷுவல் கண்டிஷனில் போடுறேன். அதுவே ஸ்க்ரீன் ப்ளே ஃபார்ம் ஆகுது. அதான் நான் சொல்கிறேன் திரும்ப அதுவாக அதான் சொல்லுவேன். இந்த வடகம் இருக்கும், சோத்து வடகம் இருக்கும். அதை நீங்கள் எண்ணெய் அப்படி லேசாக பாயில் பண்ணிட்டு போட்டிங்கன்னா சின்ன பீஸாக தான் இருக்கும். டஸ்ன்னு இவ்வளோ பெருசாக வரும் தெரியுமா? ஸ்க்ரீன் ப்ளே அப்படி தான் நடக்கும். நீங்கள் அந்த ஐடியாவை தூக்கி அந்த பாயிலிங் பாயிண்டில் போட்டீங்க கேரக்டர் அப்படின்னா அந்த ஃபார்மேஷன் ஆகும். அதை நீங்கள் குவைட்டாக உட்காந்து கவனிக்கணும். அப்புறம் இன்னும் உட்காந்துன்னா அது 2 கேரக்டர் உட்காந்துருக்காங்கன்னா அவங்க பேசுவாங்க, அதை கவனிக்கணும். அவங்க என்ன பேசுன்னு கவனிக்கிறது நோட் பண்ணி எழுதுக்கணும். அவ்வளோதான் ஸ்க்ரீன் ப்ளே. ஓகே டன். ப்ரோ, இப்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ளஸ் ரொம்ப அந்த ஃபேம் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வாய்ஸ்க்கு தான். ஏதாவது ஒரு இடத்துல உங்கள் வாய்ஸே உங்களுக்கு மைனஸ் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல யோசிச்சிருக்கீங்களா? இல்லை ராகுல், ஐ திங்க் இனிஷியலி ஸ்கூல் காலேஜில் ஃபர்ஸ்ட் வாய்ஸ் கிராக் ஆனதுக்கப்புறம் மேபி இருந்திருக்கலாம். பட் இல்லை, நான் ரேடியோவில் ஒர்க் பண்ணும்போது ஐ திங்க் அங்கே இருக்கிற லிஸ்னர்ஸ் ரொம்ப பாசிட்டிவாக இருந்தாங்க. ஸோ அங்கேருந்து ஐ திங்க் நான் ஐ டேக்கன் இட் வெரி பாசிட்டிவ்லி தான் இது வரைக்கும். பட் நிறைய பேர் ஹூ ஃபைண்ட் த வாய்ஸ், இப்போ நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லிட்டு இருக்கேன், தே டோன்ட் லைக் த வாய்ஸ். நிறைய பேருக்கு வாய்ஸ் பிடிக்கல, அதுவும் இருக்குது. பட் ஹோப்ஃபுல்லி அவங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பிடிக்கும் நம்புறேன். உங்களுக்கு மேஜராக அந்த கேர்ள்ஸ் ஆடியன்ஸ்லாம் இருக்காங்க, ஒரு ஃபீமேல் ஃபேன்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அப்படிங்கும்போது பொதுவாக அவங்களோட ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நிறைய படங்கள் பண்ணுவாங்க. பட் நீங்கள் கான்ட்ராஸ்ட்டாக நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்களே, அதை பற்றி? இல்லை, அதுதான் சொன்னேன்ல ராகுல், வெரி ஃபார்ச்சுனேட். ஏன்னா இந்த டிரெக்டர்ஸோடலாம் ஒர்க் பண்ணிருந்தது, அவங்களோட கதையில் நான் ஒரு பார்ட்டாக இருக்கேன். அப்படி தான் நான் பார்க்குறேன். பட் லைக் ஐ செட், நான் என் 100% கொடுக்கணும் எல்லா படத்துலையும். ஏன்னா ஆடியன்ஸ் கண்டிப்பாக யூனோ காசு கொடுத்து தியேட்டரில் வந்து படம் பார்க்குறாங்க. ஸோ அதுக்கு நான் ஐ ஹாவ் டு பி 100% ட்ரூ. பட் ஹோப்பிங் எல்லா படமும் அவங்க பார்த்து அவங்களுக்கு பிடிக்கணும் நம்புகிறேன். திஸ் இஸ் அபார்ட் ஃப்ரம் த மூவி. இது கேள்வி கேட்கணும்னு நினச்சேன். ஒரு இடத்துல வந்துட்டு கேட்டிருப்பாங்க, லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ்னு கேட்டு நோ மேரேஜ் அப்படின்னு. நீங்கள் ரொம்ப அடிபட்டிருக்கீங்களா? எதனால அப்படி சொன்னீங்க? இல்லை, அது ஏன் அப்படி அப்போது ஜஸ்ட் டக்குன்னு வந்துச்சு அந்த ஆன்சர். பட் இல்லை, ஜெனுவன்லி நாட் அந்த பக்கமே யோசனை போல. இப்போதைக்கு படங்கள், மூவிஸ், நல்ல டீமோட ஒர்க் பண்ணதான் ஆசை. அண்ட் அடியும் பட்டிருக்கு. அப்படி இல்லை, அப்படி இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் இல்லை, ஜஸ்ட் நாட் லுக்கிங் அட் இட் ஃபார் நவ். இப்போதைக்கு ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் ஒர்க் அவுட். ஓகே சார், இப்போது வந்து ஒரு கேரக்டர் பேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டோரி எழுதுறது வேறு, இல்லை ஏதாவது ஒரு ஒன்லைன் ஞாபகம் வந்துருக்கும், அதுக்கப்புறம் அந்த ஸ்டோரியை பில்ட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் எப்படி அதை ஸ்டார்ட் பண்ணுவீங்க? ஒரு ஸ்பார்க் கிடச்சி அதை ஸ்டார்ட் பண்ணி இதை படமாக மாற்றலாம் அப்படின்றது? மௌனகுரு வந்து அந்த இன்டர்வல் பாயிண்ட்லேருந்து வந்தது. அந்த என்கவுண்டர் சீக்வன்ஸ் இருக்கும் இல்லையா, அதுதான் எனக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருந்தது. ஒரு நேஷ்னல் ஜியாகிரபி மேகசினில் வந்து ஒரு இமேஜ் பார்க்குறேன். 2 டெரரிஸ்ட்டை வந்து ஒரு கன் பாயிண்டில் உட்கார வச்சுருக்குறாங்க, ஒரு உடஞ்ச இது இல்லை. அந்த இமேஜ் தான் அது ரொம்ப நாள் மைண்டில் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அது ஒரு க்ரூசிஃபிக்ஷன் மாதிரி 3 பேர், ஒருத்தர் வந்து அதில் தப்பு செய்யாதவ, 2 பேர் தப்பு செஞ்சவங்க அப்படின்னு ஜீசஸோட க்ரூசிஃபிக்ஷன் இருக்குல்ல, அந்த பேஸில் இருந்து ஒரு 3 பேர் அப்படின்னா கொஞ்சம் மோர் ட்ரமாட்டிக் ஒரு என்கவுண்டருக்கு. ஸோ அங்கே இருந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் அதை போச்சு. மகாமுனி வந்து நான் டூயல் ரோல் பண்ணணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறேன். நான் ஒரு டூயல் ரோல் பண்ண போகிறேன். ஸோ உலகம் ஃபுல்லாக நிறைய டூயல் ரோல் இருக்குது, அதில் நான் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக ஒன்றை ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ அவ்வளோதான் என்னோட இதாக இருந்து ஆரம்பித்து 2 கேரக்டர். ஸோ அந்த கேரக்டர் பாயிண்ட் பண்ணிட்டேன்னா அதோட பிரச்சனை நோக்கி போயிடும். ரசவாதி வந்து ஒரு ஹீரோ வில்லன் கதை பண்ண போகிறேன் அப்படின்னு ஒன்று இருந்தது. ஏன்னா என்னுடைய முந்தின 2 படங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரைட்டாக ஹீரோ வில்லன்னு இருக்காது. இப்போது ஒரு மௌனகுரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்னசென்ட்டான ஒரு காலேஜ் பையன் ஆப்போசிட்டில் கரப்டட் போலீஸ் அஃபிஷியல்ஸ் இருக்கும். மகாமணிலையுமே பார்த்தீங்கன்னா அண்டு ஜெயபிரகாஷ் இந்த பக்கம் இளவரசெல்லாம் பார்த்தீங்கன்னா அது போக சூழ்நிலைகள் தான் அந்த வில்லனாக இருக்கும். ஸோ அவங்களோட இதில் வந்துட்டு ஒரு ஹீரோ வில்லன் கதை, ஸோ பேஸ் ஒரு ஹீரோ வில்லன் கதை பண்ணுவோம் அப்படின்னு. பட் அது எழுதும்போது என்னோடய ஃப்ளேவரில் தான் வரும். ஸோ அது ரசவாதி. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த இன்டர்வியூ. அண்ட் May 10th இந்த ரசவாதி படம் மிகப்பெரிய வரவேற்பு பெறணும்னு சொல்லிட்டு சினியுலகம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். தேங்க்யூ. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பென்ஸ் மீடியா ACS அருண்குமார் வழங்கும் சுந்தர் சி இயக்கத்தில் அரண்மனை 4 வெற்றி நடை போடுகிறது.